இரவில் பூத்து காலையில் உதிரும் தெய்வீக நறுமணம் கொண்ட பிரம்ம கமலம். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் பிரம்ம கமலம் நேற்று இரவு கோவையில் பூத்தது. ஆச்சரியத்தில் ஆழ்ந்து வழிபட்ட குடும்பத்தினர். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கள் பூக்கின்றன. பிரம்ம கமலம் இரவில் பூத்து காலையில் உதிரும் தாவர வகையாகும். பிரம்ம கமலம் கள்ளிச்செடி வகையை சேர்ந்த தாவரமாக கருதப்படுகிறது. ஒரே செடியில் 10க்கும் மேற்பட்ட பூக்கள் பூக்கக்கூடிய இவை 5 முதல் 10 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை. இந்த பூவானது அதனை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் தெய்வீக நறுமணம் கமல வைக்கும் தன்மை கொண்டது. பொதுவாக பிரம்ம கமலம் உயரமான இடங்களில் வளரும் தாவரமாகும். உத்தரகாண்ட் மற்றும் இமயமலை பகுதிகளில் அதிகமாக செழித்து வளர்கின்றன. இந்தியாவின் பிற பகுதிகள் நேபாளம், பூடான் போன்ற பகுதிகளிலும் காணப்படுகிறது. இவை பெரும்பாலும் ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் அதிகமாக மலருகின்றன. பிரம்ம கமலம் அழகான மலராக மட்டுமில்லாமல் ஆன்மீகம் மற்றும் தூய்மையின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. பிரம்மனின் நாடிக்கொடி எனவும் இது வர்ணிக்கப்படுகிறது. இந்து மற்றும் புத்த மதங்களில் புனித மலராகவும் மங்களகரமானதாகவும் பார்க்கப்படுகிறது. இமயமலை பகுதிகளில் வசிக்கும் சில மலை கிராம மக்கள் இந்த பிரம்ம கமலம் பூக்கும் போது அதனை கொண்டாடும் விதமாக அவர்கள் நடனமாடி பாடி ரசிப்பார்களாம். திருவிழாக்களின் போது மலை கோயில்களில் பிரசாதமாகவும் இது பயன்படுத்தப்படுகிறதாம். இந்நிலையில் கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள தங்கவேலு அவரது மனைவி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்ம கமலம் செடியை பற்றி கேள்விப்பட்டு நீண்ட நாட்களாக தேடி அலைந்த அவருக்கு சிறுமுகை லிங்கனூர் பகுதியில் ஒரு வீட்டில் செடி இருந்ததை கண்டனர். அவர்களிடமிருந்து ஒரு கிளையை வாங்கி வந்த தனது வீட்டில் நட்டு வைத்து கடந்த 1.5 ஆண்டுகளாக பராமரித்து வந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்பு முட்டுவிட்டு இருந்த நிலையில் நேற்று இரவு பூத்தது பிரம்ம கமலம் பூ. இதனை கண்ட அருகில் இருந்த பெண் ஒருவர் பூ பூத்தது குறித்து தெரிவித்துள்ளார். இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அவர்கள் வீட்டில் குடியிருக்கும் அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் வரவழைத்து பூஜை செய்து வழிபட்டனர். இதனால் தங்கள் வீட்டிற்கு பிரம்மனே வந்தது போன்று பிரமிப்புடன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவை சுந்தராபுரத்தில் காந்தி நகரில் குடியிருக்கேன். எங்கள் வீட்டில் பிரம்ம கமலம் பூ வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குன்னு சொன்னாங்க. அந்த செடி எனக்கு கிடைக்காம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஒரு நாள் லிங்கனூரில் அந்த செடி வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு கிளையை மட்டும் வாங்கிட்டு வீட்டில் நட்டு வச்சுருந்தேன். வீட்டில் நட்டு வச்சிருந்ததில் 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் கழித்து இன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் பூ பூத்துது. மொக்கு விட்டுருந்தது, ஆனால் விரியவே இல்லை. அப்புறம் பக்கத்தில் அந்த சரஸ்வதிங்கிற பொண்ணு தான் சொல்லிச்சு, சாயந்தரம் நைட் 8 மணி 9 மணிக்குள்ளே விரிஞ்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லி லேசாக லைட்டாக மொக்கு விரிஞ்சிட்டே வந்ததுங்க. 9 மணி ஆனோடனே பெருசாக விரிஞ்சிருச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு காமிச்சு தேங்காய் பழம் உடைச்சி வச்சு சாமி கும்பிட்டோம். எங்களுக்கு அந்த பிரம்மாவே வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பூ வந்ததுனால. நன்றி. என் பேர் தங்கவேலுங்க. காந்தி நகர், சுந்தராபுரம் காந்தி நகரில் இருக்கிறோம். கமலம்பூங்கிறது 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பூத்தது கீழ் மாடியில். ரெண்டாவது இப்போ ஒரு மேல் மாடி கட்டி அந்த பூ செடியை கொண்டு வச்சோம். 1.5 ஆண்டுக்கு அப்புறம் இப்போ பூ பூத்திருக்கு இன்று இரவு. அதுக்கு சிறப்பான பூசை போட்டோம். இன்னும் அந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த எங்கள் குடும்பத்தில் சுபிசமாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். இப்போ இந்த பூ 1.5 ஆண்டுக்கு பின்னாடி பூத்திருக்கு. இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன் முழுமையாக. நன்றி.